இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். சத்தமா போதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். we will receive it. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம், அதிலே பலுகி பெருகுகிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, இயேசு இந்த பூமியில் பிறக்கணுமெண்டா கூட இந்த பூமியில் இருக்கிறவங்க வாயை துறந்து பேசணும். புரியுதுங்களா? நீங்கள் பேசாமல் நடக்காது. அவர் தேவகுமாரனா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நீங்கள் அவர் புறப்பார், பாலகனா புறப்பார், அவர் தேவனா இருப்பார் என்று நீங்கள் பேசாவிட்டால் அவரால் புறக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் விசுவாசித்து பேசுவோமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அப்போ என்னத்தை பேசுகிறோம் என்றதுதான் மிக முக்கியமான காரியம். புரியுதுங்களா? என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நமக்கு முன்பாக என்ன இருக்காம்? ஜீவனும் மரணமும், சாபமும் ஆசீர்வாதம். ஆனால் ஜீவனை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பேசு. அப்பொழுது நீயும் உன்னுடைய சந்ததியும் என்னவா இருப்போம்? நல்லா இருப்போம், பலுகி பெருகுவோம். ஹல்லேலூயா. அப்போ வாய் என்னத்தை துறந்து பேசுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆமென். சரி, தேவனுடைய வசனத்துக்காக கடந்து சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். தேவன் செய்து முடித்தவைகளைத்தான் நாங்கள் தியானிப்போம் அதிகமாய். எவ்வளவுக்கு நாங்கள் அவற்றை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். திருவிருந்தை குறித்து நான் மெசேஜ் எங்களுடைய சபையில் கொடுத்து, அந்த மெசேஜுக்கு பிறகு ஒரு சகோதரி அப்பத்தை கையில் எடுத்த பொழுதே விழுந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏனெண்டா இது சாதாரண அப்பம் கிடையாது, அப்படி தான் நாம் பார்க்குறோம். ஆனால் இது கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. அந்த மென்டாலிட்டியோடு, அப்பேற்பட்ட சிந்தையோடு நாம் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு நோயின் நொடியும் உங்களை தொடவே முடியாது, ஒரு தரித்திரமும் உங்களை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே எப்பேற்பட்ட அறிவோடு கூட நாங்கள் செயல்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அப்போ கொமீனியனை குறித்த, திருப்பந்தியை குறித்த சரியான அறிவோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோமானால் அதிசயம், அற்புதம் எல்லாம் இப்போவே இன்றே உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அறிவில்லாமல் புசிக்கிறபடினால் தான் என்ன செய்யலை, நம்ம வந்து மேற்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? சரியான அறிவோடு எந்த காரியத்தை செய்தாலும், இந்த உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரியான அறிவோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அப்போ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் தேவன், ஒரு லொக்கரை கொடுத்துட்டார். அந்த லொக்கருக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுடைய பேர்லேயே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை? அந்த லொக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ தேவை. அதுதான் என்ன? வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள். ஆமென். ஆனால் அவைகளை நாங்கள் எடுத்து பேசுவோமானால் அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். சரி, நான் உங்களுக்கு ஒரு சில கீயை இப்போ நான் கொடுக்குறேன். 2904 1960, மறுபடியும் சொல்கிறேன், 2904 1967 1203 2503. சரிங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதான் உங்களோட லொக்கருடைய நம்பர். சரி, சொல்லுங்க மறுபடியும். இல்லை ஒருவராக சொல்லுங்க. இப்போ நான் நினைக்கிறேன் 16 நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த நம்பரில் 16 தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 16. சரி, பார்த்து சொல்கிறாங்க. 1904
ம் ம் கரங்களை தட்டுங்க. சரியாக சொன்னவங்க அவங்க ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த பின் நம்பரை சரியாக பிடிச்சிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை மேற்கொள்ளும். உங்களுடைய ஆசீர்வாதம் அல்லேலூயா. இதிலிருந்து தெரியுதா, எழுதுவது மிக முக்கியம். தேவன் கொடுத்துட்டே இருக்கிறார். ரெஃபரன்ஸ் வேற ரெஃபரன்ஸ், நம்பர் வேற நம்பர், வசனத்துக்கு மேல வசனம், ஆனா எழுதுறதே கிடையாது. புரியுதுங்களா? எழுதுறது கிடையாது. அதனால பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடுகிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இது உங்களுக்கு ஒரு உதாரணம். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? நாம எழுதணும். ஆமென். வாக்கு தத்தங்கள், ரெஃபரன்சஸ், ஆண்டவர் சொல்றார் இதன்படி நான் செய்துட்டாத எனக்கு தெரியணும் எதன்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது வாக்குத்தத்தம் என்ற நிலையிலே இல்லை என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்ப எந்த நிலையில இருக்குன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி கொடுத்தனே அப்பா, அப்படியே பறந்து போயிடுச்சு. புரியுதுங்களா? வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது வாக்குத்தத்தம் என்ற நிலையில் இல்லாமல் இப்பொழுது உங்களுடைய சொத்துக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. உங்களுடைய அப்பா, மகனே இந்த வீடு உனக்குத்தான் என்று அவர் என்று சொல்வாரானால் அது என்ன? வாக்கு தத்தம். அவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனால் வாக்கு கொடுத்தவர் எந்த நிமிஷம் மறிக்கிறாரோ அந்த செகண்டே அந்த வாக்கு தத்தம் என்னவா மாறுது? உங்களுடைய சொத்துக்களாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் கொடுக்கப்பட்ட சகல வாக்கு தத்தங்களும் இப்ப எப்படி இருக்கு? உங்களுடைய சொத்துக்களா இருக்கு. ஹல்லேலூயா. சுகம் உங்களுடைய சொத்து. ஆமென். ஆசீர்வாதம் உங்களுடைய சொத்து. சமாதானம், சந்தோஷம் உங்களுடைய சொத்து. பலன் உங்களுடைய சொத்து. எங்கே போனாலும் ஃபேவர். ஃபேவருக்கு என்ன தமிழ்? தயவு. கொஞ்சம் உப்புச்சப்பு இல்லாம தான் இருக்கு அந்த வசனம். ஃபேவர். புரியுதுங்களா? எங்க போனாலும் உட்காருங்க சார். புரியுதுங்களா? இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபேவர். ஆமென். ஆகவே இவைகளை எல்லாம் தேவன் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். போகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் நீங்கள் கையிட்டு செய்கிறதெல்லாம், நீங்கள் கிராமத்திலும் பட்டணத்திலும். அந்த அர்த்தம் என்ன? ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவனால். ஆமென். அதானி, அம்பானி அவங்களுடைய பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக போக மாட்டாங்க. அவன் போனால் ஆற்ற பிள்ளை நாம அப்படி ஒரு சிந்தையோடு தான் போவாங்க. ஆனால் உலகத்துக்கே சொந்தக்காரர் நம்முடைய அப்பா. நாம் எப்படி நடக்கணும்? ஹல்லேலூயா. இவங்க எல்லாரும் கொஞ்சத்தை வச்சுட்டு இவ்வளவு திமிரா நடக்கிறாங்கண்டா, இவ்வளவு தினாவட்டா நடக்கிறாங்கண்டா, நாம் எப்படி நடக்கணும்? அவ்வளவு சொத்தையும் நமக்கு மாற்றி இருக்கிறார், நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாங் லைஃப், நீடித்தாயுள் உங்களுடைய சொத்து. ஹல்லேலூயா. பட்டணத்தை சுதந்தரிப்பது உங்களுடைய சொத்து, உங்களுக்கு சொந்தம். ஆமென். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற சகலதும், அதனுடைய ஐஸ்வர்யங்கள் சகலதும் பூமியில் இருக்கிறது மாத்திரமல்ல, அது எங்கே இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சுகம் என்னுடைய சொந்தம், சொத்து. ஆமென். பலன் என்னுடைய சொத்து. நான் எங்கே போனாலும் மேன்மையான இடம், மகிமையான இடம் என்னுடைய சொத்து. ஏனென்றால் என்னை அவர் வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறார், கீழாகாமல் மேலாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப உருவாக்கும் பொழுது, ஆதாமை உருவாக்கி
பூமி அனைத்தையும் அவனுடைய கரத்திலே கொடுத்து இவற்றை ஆண்டுகொள். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அநேக காரியங்கள் நம்மை ஆண்டு கொள்ளும்படி அனுமதித்து இருக்கிறோம், தேவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அனாயிண்ட் பண்ணி இருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டு கொள்வது தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் தான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம், வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 9 10 வசனம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி பிதாவுக்கு முன்பதாகவே நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப பிசாசுக்கு முன்பாக, பிதாக்கு முன்பாகவே நாங்கள் ராஜாவாக நிற்கிறோம் என்று சொன்னா, பிசாசுக்கு முன்பதாக எப்படி நிற்கிறோம்? ராஜாக்களாய் நிற்கிறோம். அவன் உங்களை குற்றப்படுத்த முடியாது, குறை சொல்ல முடியாது, தவறான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவனுக்கும் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அநேக வேளைகளிலே அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லும் பொழுது உலக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு நாங்கள் நினைக்கிறோம். கிடையாது. நாங்கள் எல்லாரும் ராஜாவா இருக்கிறபடினால் நமக்கு அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியம், நாங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார், என்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று நீங்கள் அறிய 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 இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வர 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 இருள் தானாக ஓடிப்போ. அல்லேலூயா. எடுப்போம், வாசிப்போம். யோவான் 3 அதிகாரம் 14 18 வரை. சீக்கிரமா வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. என்ன செய்யாமல்? கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் என்று சொல்லிக்க மாத்தா சொல்ற மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் கடைசி நாளில் அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது தவறு. என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நித்திய ஜீவன் நம்மை மேற்கொண்டு விட்டது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நமக்கு நித்தியம், சுகத்திலே நித்தியம், சமாதானத்திலே நித்தியம், சந்தோஷத்திலே நித்தியம், ஆமென், ஃபேவரில் நிச்சயம், எல்லாத்திலேயுமே எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டாயிற்று? நித்தியம். நித்தியமாய் அந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் வாழும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிங்க. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவிலும் நித்திய ஜீவனாய் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறதாய், ஆமென், அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறதாய் பலுகி பெறுகிறதாய் இருக்கிறது. ஆமென். குறைவில்லாததாய் எப்பொழுதும் நிறைவுள்ளதாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரே பலியினால் பூரணப்படுத்தி இருக்கிறார், என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப இவைகள் மாற்ற முடியாதவைகள். ஆமென். ஏனென்றால் இவைகள் தேவனால் செய்து முடிக்கப்பட்டு நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டவைகள். ஆகவே அவைகள் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ள வேண்டும், அதிலே நாங்கள் பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். கவனிங்கள், என்ன சொல்லுகிறார்? சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்டுட்டாரா? படையலையா? அவர் பட்டுட்டாரானால் நீங்கள் நித்திய நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு விட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்னத்தை விசுவாசிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆரை பின்பற்றுகிறோம்? இயேசு அந்த ஊழியக்காரனை, இந்த ஊழியக்காரனை, இந்த விசுவாசியை, அந்த விசுவாசியை நீ பின்பற்று என்று சொல்லாமல் அவரை பின்பற்று என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் மற்றவர்களுடைய, அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட ஊழியக்காரர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பின்பற்றலாம், விசுவாசிக்கலாம். ஆனால் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பீக்கில் இருக்கும் பொழுது, விசுவாசத்தில் அவர்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது
அதை கற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டுமே அல்லாமல் அவர்கள் விசுவாசத்தில் உச்சத்தில் இருந்த நாட்கள் இருக்கிறது, விழுந்து போன நாட்களும் இருக்கிறது. ஆனால் அநேக வேளையில் என்னத்தை நாம் நினைக்கிறோம், அவர் விழுந்து போனார்ல்ல, இவர் விழுந்து போனார்ல்ல, அப்போ நமக்கும் அப்படித்தான். புரியுதுங்களா? தவறான எண்ணம். இயேசு மறிச்சிட்டாரல்ல, அப்போ நாங்களும் மறிப்போம் தானே பிரதர். தேவகுமாரனே அடித்து கொண்டுட்டாங்கல்ல, நம்மையும் கொல்லுவாங்க தான். புரியுதுங்களா? ஆனால் இந்த கேள்வி நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, நீர் பல காலம் இருந்து எவ்வளவோ ஜனங்களை ரட்சித்து இருக்கலாம், மீட்டிருக்கலாம், ஆனால் ஏன் நீர் சீக்கிரமாய் மரித்து போனீர் என்று நான் கேட்ட பொழுது தேவன் எனக்கு கொடுத்த பதில், எவ்வளவு சீக்கிரமாய் நான் மரிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரமாய் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய பிள்ளைகளை மேற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் மரித்தார். ஆமென். நாங்கள் இப்பொழுதே அவருடைய அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ராஜாக்களாய், ராஜாத்திகளாய், நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நாம தவற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இயேசுவை மரிச்சிட்டார் பிரதர் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. கவனிங்கள், 12 அப்போஸ்தலர்கள், ஆனால் ஒருத்தனை மட்டும் மரணம் என்ன செய்ய முடியல, தொடவே முடியல. ஆனால் மற்றவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு மரித்தார், நம்ம ஏன் கொல்லுவாங்க, நமக்கும் அடி விழும், நம்மையும் சிலுவையில் அறைவாங்கன்னு விசுவாசிச்சாங்க. அதனால் அவங்க என்ன விசுவாசித்தாங்களோ அதெல்லாம் அவங்கள தப்பாமல் மேற்கொண்டுச்சு. ஏனென்றால் உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். ஆனால் பேதுரு ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டார். அந்த புரளி என்னண்டா, ஜோவான் மரிப்பதில்லை என்ற ஒரு புரளியை கிளப்பி விட்டார். அதை ஜோவான் விசுவாசிக்க ஆரம்பித்தார். நான் மரிப்பதில்லை, யாரும் என்ன கொல்லவே முடியாது என்று விசுவாசிக்க ஆரம்பித்தார். அதனால் அவரை கொல்றதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்தாங்க, அவரை கொல்லவே முடியாது. புரியுதுங்களா? ஜெயிலுக்கு போட்டால் அங்கே ரட்சிப்பு, அவர் போகிற இடமெல்லாம் ரட்சிப்பு. அதனால் இவரை ஜனங்களுக்குள்ளே விடக்கூடாது, இவரை கொலை செய்ய பார்த்தா இவரை கொலை செய்யவும் முடியலை. அதனால் என்ன செய்வோம், மனுஷரே இல்லாத ஒரு தீவுக்கு அனுப்பிவிடுவோம்னு அனுப்பிவிட்டான். புரியுதுங்களா பிரியமானவர்களே? அப்போ என்னத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களை மேற்கொள்ளும். ஆமென். மரணம் என்னை தொட முடியாது. நான் என்ன செய்வேன், நீடித்த ஆயுள்ள நிரப்பப்பட்டு இன்றைக்கு நான் வர்றேன் லோட், இன்றைக்கு நான் போவனே அல்லாமல் எந்த மரணமும் என்னை தொடக்கூடாது என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, அது ஆமோதிக்குதா, அதை ரிஜெக்ட் பண்ணுதா? ஆமோதிக்குது. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, கட்டவிழ்ப்பீர்களோ, அது பரலோகத்திலும். அப்ப நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு குறைவிலே இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் தாமதங்கள் இருந்தால், அதுக்கு காரணம் யாரு? கர்த்தரா? நாம தான். புரியுதுங்களா? நம்முடைய சிந்தையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பிசாசு தடைகளையும் தாமதங்களையும் போடுகிறான். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்துட்டோம், ஏனோ தெரியல பிரதர், கர்த்தருக்கு இப்போ கொடுக்க சித்தம் இல்லை, ஏதோ அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அவர்கிட்ட வேலை இன்னும் வர இல்லை. காணவூரில் வைன் கேட்டாங்க, வேலை வரையிலேன்னு சொல்லிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு கொடுத்தாரா, அல்ல அனிவர்சரிக்கு கொடுத்தாரா, அல்லது காலையில் கேட்டால் பின்னேரம் கொடுத்தாரா, அல்லது அந்த நேரத்திலேயே கொடுத்தாரா? ஆனால் இதை எடுத்து வச்சு என்ன சொல்லிட்டு, அவருடைய நேரத்தில். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏனென்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. என்ன ப்ரிப்பேர் பண்ணல? ஜாடிகளில் தண்ணி இல்லை, அவர் நிரப்புவார் என்ற விசுவாசம் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் நிரப்பி விடுவீர்களானால், எல்லையை விஸ்தாரமாக்குவீர்களானால், அவைகள் உங்களை மேற்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்ன செய்கிறோம்டா, கர்த்தருக்கு என்ன செய்வோம், நாங்கள் ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்தா அப்படியெல்லாம் நைஸாக பாடி
இப்படியெல்லாம் ஒரு அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் அவர் வந்திறங்கி கிரிய செய்வார் என்று நினைக்கிறோம். ஆவி ஆனவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் என்ற அர்த்தம் என்னண்டா இன்னும் வரையில தரையில் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு வழியை என்ன செய்கிறோம்? ஆயத்தம் பண்ணுகிறோம். அப்பதான் அவர் இறங்கி வருவார். ஆனா எலியாவை பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணவே. எலியா கர்த்தருக்கு இன்னும் ஹார்டான டாஸ்க் கொடுக்குறான். தண்ணியை நிரப்பு, விறகின் மேல என்ன ஊத்து, தண்ணியை ஊத்து, சுத்தி வர என்ன செய். காஞ்சு போன விறகு என்ன செய்யும்? பக்கண்டு பத்திக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்டா, இலகுவான ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்து. நீ எவ்வளவு காடா இருந்தாலும், உங்க சிச்சுவேஷன் எவ்வளவு காடா இருந்தாலும், தேவ வல்லமை வரும் பொழுது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எந்த தடையும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பையன் என்னடா வந்தான், வந்து ஒரு பையன் நம்ம சர்ச்சில் இருந்தால் நல்லா படித்தான். ஆனால் எல்லா வேலைக்கும் என்ன செய்வாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வேலை கொடுப்பாங்க. அவன் இப்போ தான் என்ன செய்யிருக்கிறான், யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியால் வந்திருக்கிறான். சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். திடீரென அவனை பார்த்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு கேட்டேன். சூப்பர் மார்க்கெட்டில். சூப்பர் மார்க்கெட்லையா? என்னுடைய டீச்சிங்கில் இருந்துட்டு நீ சூப்பர் மார்க்கெட்லையா? உன்னை வாளாக்காமல் தேவன் தலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு கொடுத்த டாஸ்க் என்ன தெரியுமா? நீ எந்த கம்பெனி, எந்த பெரிய கம்பெனி உனக்கு வேலையே தராது, இதை நான் ரீச் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறியோ, அங்கே போய் அப்ளை பண்ணு. நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமாக எனக்கு வேலை. ஹல்லேலூயா. ஏண்டா ரிலீஸ் பண்ணுறது கம்பெனி மேனேஜர் கிடையாது, கம்பெனி சிஇஓ கிடையாது, வேலையை கொடுக்கறது நான். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்களை உன்னதத்திலே வைத்தவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. நிறைய பேர் வரும், பாஸ்டர் விசா இல்லை பாஸ்டர், இயேசுவின் நாமத்தினால் ஐ ரிலீஸ் தட் விசா. அவங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க யூகேல இருக்கிற ஹோம் ஆஃபீஸ் தான் என்ன செய்யுது, விசாவை ரிலீஸ் பண்ணுது. கிடையாது, நான் தான் ரிலீஸ் பண்ணிட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால we already released your marriage certificate. You will have it. ஹல்லேலூயா. பிசாசு தடை பண்ண முடியாது. ஆமென். நிச்சயமாய் you will have it in the mighty name of Jesus. ஒருத்தனை என்ன பண்ணிட்டாங்கண்டா, அரெஸ்ட் பண்ணி உன்னை டிப்போர்ட் பண்ண போகிறோம்னு என்ன செய்யிட்டாங்க, அவனை தூக்கி டிடென்ஷன் சென்டர் என்று சொல்லி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே ஒரு இடம், தூக்கி போட்டு பேக் பண்ணி அனுப்புறது. அங்கேருந்து எப்படியோ கேள்விப்பட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். பாஸ்டர் என்னை அனுப்ப போகிறாங்க பாஸ்டர், டிக்கெட் புக் பண்ணியாச்சு பாஸ்டர், இன்னும் 3 days ஐ வில் பி டிப்போர்ட்டட். எங்கே? யூகேலேருந்து இலங்கைக்கு டிப்போர்ட் பண்ணப்பட்டுருவோம் பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். I cancel that flight. I release him in Jesus mighty name. and வேதம் என்ன சொல்லுகிறது, எனக்கு அனாயிண்டிங் ஏன் தேவன் கொடுத்திருக்கிறாராம். எசாயா 61 கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி, ஜெயில் கதவுகளை துறந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படி. ஹல்லேலூயா. ஆகவே I said I cancel that flight and I release you from that jail. 2 நாள் அதே சண்டேலாம் அவன் சர்ச்சுக்கு வந்துட்டான். வந்து பாஸ்டர் என்ன தெரியுதா? நான் சொன்னேன் இல்லையே. யார் நீங்கள் ஜெபிச்சிங்களே 3 நாளுக்கு முன்னாடி. அவங்க ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி என்னை வெளியால் விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி நான் போகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவிலேருந்து புறப்பட்டு 1990 ஆமாம் 91 புறப்பட்டு கென்யாவுக்கு போயிருக்கிறேன். அப்போ தான் ராஜீவ்காந்தி என்ன செய்யிட்டாங்க, சுட்டுட்டான். அதனால் இலங்கையர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, கென்யா ஏர்போர்ட்டில் பிடிச்சி டிப்போர்ட் பண்ண போகிறேன்ட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டையும் பறித்து வச்சுட்டாங்க. அதில் ஒரு சவரன் நான் அங்கே சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏய் காட் தேவன் சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன், ஒருத்தனும் என்ன டிப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் பேருக்கு என்ன பார்த்தா சிரிப்பாக இருக்குது. இவருடைய பாஸ்போர்ட்டும் அங்கே பறிமுதல் ஆயிட்டு,
இவரை அனுப்ப முடியான்னு சொல்லிட்டு இருக்கிறார் இவர். ஆனால் ஒரு பையன் மாத்தமான்னு சொன்னான், வாழ்க்கையில் கடைசி எல்லையில் நிற்கிறேன்னா, இது ஃபெயிலானா ஐ வில் டூ சூசைட், தற்கொலை செய்வேன். ஆனால் நீ சொல்லுகிற இந்த இயேசு என்னை விடுவித்தால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதே சிச்சுவேஷனில் நானும் இருக்கிறேன், அவனும் ஏர்போர்ட்டில் எனக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறான், நானும் படுத்திருக்கிறேன். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் ஐ ரிலீஸ் ஹிம் ஃப்ரம் திஸ் ஏர்போர்ட் என்று ஜெபம் பண்ணிட்டு படுத்துனேன். அடுத்த நான் காலையில் எனக்கு ஃபோன் வருது. அந்த டெலிஃபோனுக்கு கீழே தான் படுத்துருப்போம், இங்கே டிரான்சிட் ஹோலில் டெலிஃபோன் வருது. ஃபோன் எடுத்து ஹலோ என்று சொன்னால் அந்த பையன், ஆண்டவருக்கு நன்றி நான் வெளியால் வந்துட்டேன், ஜெபிச்சேன்னா உள்ளே இருக்கிற ஜெபத்தை பெற்ற கர்த்தா, கர்த்தருக்கு நன்றி, தொடர்ந்து ஜெபி, நான் கண்டிப்பா இயேசுவை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது இம்பார்ட்டனே கிடையாது, ஆனால் யாரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமிக்ரேஷன் எனக்கு தெரியும், ஒரு பிளாக் பர்சன் வந்தார். வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ, வை ஆர் யூ ஹியர். அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய பாஸ்போர்ட்டை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக தேவன் என்னை கொண்டு போவார் என்று சொன்னேன். அப்படியே ஆண்டெல்லாம் கேட்டுடுச்சு. ஆண்டனி கம் வித் மீ என்று சொன்னான். நான் இவன் எங்கே கூப்பிட்றான், ஏதாவது டீ காஃபி வாங்கி கொடுக்க போகிறானோ சரின்ட்டு அவன்கிட்ட போய் ஒரு பீரோவை திறந்தான், என் பாஸ்போர்ட் எடுத்தான், விசாவை குத்திட்டு போனேன். ஹல்லேலூயா. எங்களோடு பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டவர்கள் 17 பேர். 2 பேர் வெளியால் போனோம், ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்தோம், தேவனுடைய மகிமையை கண்டோம். அண்டு இரவு, நான் இன்றைக்கு வெளியால் போனோன்னா அண்டு இரவு 15 பேரும் டிப்போர்ட் பண்ணப்பட்டார். புரியுதுங்களா? அவங்க விசுவாசித்திருந்தால் தேவனுடைய மகிமையை கண்டிருப்பார்கள், அற்புதத்தை பார்த்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணுவீர்களானால் அது நிச்சயமாய் மேற்கொள். சூழ்நிலையை நீங்க பார்க்கவே கூடாது. சூழ்நிலைகள் எங்களுக்கு மரணத்தை காண்பிக்கும். அதனாலதான் அவர் சொல்றார், மரித்தவனை எழுப்பு என்றால் அர்த்தம் என்ன? மரணத்தை பார்க்காத, அவனுக்குள்ள மரணம் இருக்கண்டு பார்க்காத, ஜீவன் இருக்கண்டு பார். என்னுடைய ஜீவன் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும், எழுப்பும் என்று பார். ஹல்லேலூயா. அதனாலதான் லாசரு தூங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னார் ஒழிய மரிச்சிட்டான்னு அவர் சொல்லவே இல்லை. சிறுமி தூங்கிட்டு இருக்கிறார், நாங்கள் போய் எழுப்புவோம். ஏன்? அவர் மரணம் என்று பார்க்கவில்லை. புரியுதுங்களா? டார்க்னஸ், இருள் என்று அவர் பார்க்கிறவர் அல்ல, அந்த இருளிலும் வெளிச்சத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இது என்னுடைய சொந்த வார்த்தை என்று, கிடையாது. சங்கீதம் 139 வாசி, இருளிலும் அவர் பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களே, வசனத்தை சாதாரணமா நீங்க எடுக்கக்கூடாது. ஆமென். சரி, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, எடுக்கலாம். இன்றைக்கு பின்னிரம் வரைக்கும் வசனத்தை கேட்க நீங்க ரெடியா? ஹல்லேலூயா. சரி, பாஸ்டர் கதவை பூட்டிருங்க. ஜோவான் 12:31 வரை படிங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. எப்பொழுதுங்க? இப்பொழுதே. அப்ப உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வந்துட்டா வரையிலையா? ஆனா நாங்க வரவேற்கிறோம், வரும், வந்துட்டு இருக்கு பிரதர், வந்துட்டு. அது என்ன நியாய தீர்ப்புன்னு பார்க்கலாம். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், மரணம், பற்றாக்குறை, தடை, தாமதம், பில்லி சூனியம், கட்டுக்கள் இவைகளை கொண்டு வருகிறவன் என்ன செய்யப்பட்டான்? அவனும் அவனுடைய கிரிகைகளும் தள்ளப்பட்டாய். ஹல்லேலூயா. சும்மா இருக்க கூடாது, கரங்களை தட்டு.
அவன் தோத்துட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்படியா சோக்கா இருக்கு. புரியுதுங்களா? ஜெயிச்சிட்டோம்ன்ற சந்தோஷம் என்ன செய்யணும்? புரியுதுங்களா? என்ன செய்யப்பட்டாயிற்று? அவனுடைய கிரிகைகள் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு, உங்களை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டாயிற்று. அதுதான் அந்த நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த பாவங்கள், சாபங்கள், அடிமைத்தனங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பற்றாக்குறை இவையெல்லாம் என்ன செய்யப்பட்டாயிற்று? எங்களை விட்டு தள்ளப்பட்டாயிற்று, நீக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. அதை எப்படி பண்ணினார்? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, கவனியுங்கள், பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, இன்னொரு விதத்திலே சொன்னால் சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். இங்கதான் பிசாசு விளையாடிட்டான். எல்லாரையும் கிடையாது, எல்லாவற்றையும். நீங்க அதை ஆங்கிலத்தில் பார்ப்பீங்கண்டா பீப்புள் என்று போட்டிருப்பாங்க, எல்லாரையும். அதை ஐட்டலிக்ஸில் போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி சரிஞ்சு போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்லுதுண்டா, இந்த டிரான்ஸ்லேட் பண்ணினவர்கள் தாங்களா போட்ட வசனம். அது எல்லாரையும் என்றது யாரு போட்ட வசனம்? டிரான்ஸ்லேட் பண்ணுகிறவர்கள் ஆட் பண்ணின வசனம். புரியுதுங்களா? ஆனால் தேவன் என்னத்தை எடுத்துக்கொண்டார் சிலுவையில்? பிசாசினுடைய எல்லா கிரிகைகளையும் அவருடைய சரீரத்தில் இழுத்துக்கொண்டார். சாபத்தை இழுத்துக்கொண்டார், நோய்களை அவருடைய சரீரத்திலே இழுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப சாபங்கள், தடைகள், தாமதங்கள், பற்றாக்குறைகள் இவை எல்லாவற்றையும் என்ன செய்தாராம்? பிசாசின் அத்தனை கிரிகைகளையும் அவருடைய சரீரத்தில் இழுத்துக்கொண்டபடினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டு. சும்மா தட்டக்கூடாதுங்க. நீங்க இதை எண்ணாமத்தில் படிக்கலாம். இவங்க வாயை துறந்து என்ன சொல்றாங்க? செத்துருவோம் செத்துருவோம் செத்துருவோம்னு சொன்னாங்க. அதனால செத்தே போனாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. இந்த பாம்பு சர்ப்பம் எங்கே இருக்குது? மண்ணுக்கு கீழே தான் உட்கார்ந்து இருக்குது. ஆனால் இவங்களை மேற்கொள்ள முடியல. இவங்க ஆளுகை செய்கிறான். ஆனால் என்றைக்கு வாயை துறந்து செத்துருவோம் செத்துருவோம் செத்துருவோம்னு சொன்னாங்களோ, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஆட்சி மாறிச்சு. இப்போ ஆட்சி எதுக்கு வந்துட்டுண்டா? பாம்புக்கு வந்துட்டு. வல்லம் எங்கே போயிட்டுது? பாம்புக்கு போய் இவங்க வாயால் சொன்னதை நிறைவேற்றும்படி பிசாசு எப்படி கிரியை செய்கிறான்? நாங்கள் தான் அவனை அவிழ்த்து விடுறோம் நம்முடைய வாழ்க்கையில். புரியுதுங்களா? இப்போ பிசாசு என்ன செய்கிறான்? இப்போ நம்முடைய பாதத்துக்கு கீழே இருந்தவனுக்கு வல்லமை நம்மை மேற்கொள்ளும்படி ஒவ்வொருத்தரையும் அது கொத்துகிறது, கடிக்கிறது. அப்ப அதுக்கு வல்லமை கொடுத்ததாரு? நாம. புரியுதுங்களா? தவறாய் தியானித்து தவறாய் பேசுவது பிசாசுக்கு வல்லமை கொடுப்பதாக அர்த்தம். சரியாய் தியானித்து சரியாய் பேசுவது ஆவியானவரை ஆக்டிவேட் பண்ணுவது, அல்லது தேவன் செய்து முடித்தவைகளை ஆக்டிவேட் பண்ணுவதாக அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப தவறாய் பேசி தவறாய் தியானித்தபடினால் தவறான காரியம் என்னை மேற்கொள்ளுமானால், சரியாய் தியானித்து சரியாய் பேசினால் அது உங்களை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க. இப்ப இவங்க அழுகிறாங்க, ஐயோ நாங்கள் சாகிறோம், எங்களுக்காக மோசே ஜெபித்துக் கொள்ளும், நாங்கள் செய்தது தவறு என்று அவருடைய தவறை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மோசே மன்னிப்புக்காக ஜெபித்தான். கவனியுங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று, ஆனால் சாபம் அங்கதான் இருக்கு. புரியுதுங்களா? பாவம் என்ன ஆயிற்று? மன்னிக்கப்பட்டு தேவன் மன்னிச்சுட்டார். ஆனால் இந்த பாம்பு கடியினால் வந்தவர்கள் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் மோசே ஜெபித்தாலும் கடிப்பட்டவர்கள் சிந்தையை மாற்றாவிட்டால் மேற்கொள்ள முடியாது. புரியுது உங்களுக்கு? புரியுது உங்களுக்கு? மன்னிப்பு கொடுக்கப்பட்டாய், ஆனால் சாபம் அங்கதான் இருக்கு. அதனால தேவன் சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லி? செப்பில தமிழ்ல வெண்கலத்தில் நீங்க சர்ப்பத்தை செய்து நீங்க ஒரு தடியில உயர்த்தி வைப்பீர்களானால் அதை பார்க்கும் பொழுது நீ
உனக்குள்ள என்ன வரும்? ஜீவன் வரும். இது மிகவும் முக்கியம். ஏன் இந்த இடத்துல இயேசு வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பற்றி பேசுறாருன்னு சொன்னா, அதே போலவே கவனிங்கள், அதே போலவே அதை கோரிலேட் பண்றார் பாருங்க. அதே போலவே மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அப்படி உயர்த்தப்படும் பொழுது, உயர்த்தப்பட்டவரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சாபங்கள் உங்களோடு இருக்க முடியாது. வேதனைகள், துன்பங்கள், சுவையினங்கள், பற்றாக்குறைகள், ஈவன் மரணம் உங்களோடு இருக்க முடியாது. அப்ப கவனிங்க, இங்க பாம்பினால் கடிப்பட்டவர்கள், செத்துக்கொண்டு இருக்கிறவர்கள், என்னுடைய மரணம் இனி என்னிலே இல்லை, அங்கே போய்விட்டது என்று வெண்கல சர்ப்பத்தை பார்த்தார்களோ அவர்கள் உயிர் பெற்றார்கள். சாவு அவர்களை தொட முடிய. அப்ப கவனி, ஒரு சாதாரண வெண்கல சர்ப்பம், அதுக்கு உயிரே கிடையாது. ஒரு சாதாரண நம்முடைய கரங்களினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள், மரணத்தை ஜெயித்தார்கள். அப்படியானால் ஜீவனுள்ள தேவன், அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவன் சிலுவையில் தொங்கும் பொழுது எங்களுடைய சாபங்கள் எங்களிடத்திலே இல்லை, அங்கே போய்விட்டது என்று பார்த்தால் நாங்கள் ஜீவனை பெற்றிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்மோடு தான் இருக்கு. வேதனை பிரதர், கஷ்ட பிரதர், கவலை பிரதர், பிரச்சனை பிரதர், இதுல வேற நாம போட்டி வேற. பிரதர் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சா? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா பிரதர்? இதுல வேற அவர் தனக்கு நடந்த ஒரு 10 பிரச்சனையே சொல்லுவார். சொன்னோன்னே இதான் உங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர் தன்னுடைய 100 பிரச்சனையை சொல்லுவார். புரியுதுங்களா? வனாந்தரத்தில் பாம்பு உங்களுக்கு கடிச்சிட்டா, எங்க? உங்களுக்கு ஒரு கடி தான், எனக்கு 10 கடி பிரதர். கடிச்சதை பார்க்க சொன்னாரா அல்லது சாபம் அங்கே போய்விட்டது என்று பார்க்க சொன்னாரா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவாய் வலிக்கிறது என்று பார்க்க சொன்னாரா? இவைகள் எல்லாம் உன்னிடத்தில் இல்லை, சர்ப்பத்தினிடத்திலே போய்விட்டது என்று பார்க்க சொன்னாரா? புரியுதுங்களா? அப்ப இயேசு இப்ப சொல்லுகிறார், அது நிழல். நிழலை பார்த்தவனே உயிர் பெற்றிருப்பானானால், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பானானால். புரியுதுங்களா? அப்ப ஜீவனோடு இருக்கிற தேவன், ஆமென், எனக்கு ஜீவனை கொடுக்கும்படி சிலுவையிலே தொங்கின தேவன், அவரிடத்திலே என்னுடைய மரணம், என்னுடைய வேதனை, என்னுடைய துன்பம், என்னுடைய சாபங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அல்லேலூயா, ஜீவனை பெற்றிருப்போம். ஆமென். அந்த நிமிஷமே, அந்த செகண்டே சூழ்நிலைகள் முற்றுமாய் மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இது உங்களுக்கு என்ன, இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இன்னும் நாம் என்ன செய்யல, இன்னும் வசனத்துக்குள்ளேயே வரையில். சரி, எடுப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். கவனிங்கள், நீங்கள் ஓரிடத்தில் என்றால் நீங்கள் கொமீனியன் எடுப்பதற்காக, திருவிருந்து எடுப்பதற்காக ஓரிடத்திலே கூடி வரும் பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. கவனிங்க, அப்ப என்னத்தை பற்றி பேசுறாரு? ராபோஜனத்தை பற்றி பேசுறார். அப்ப அந்த நாட்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த நாட்கள்ல பாஸ்டர்கிட்ட கையிலேயே கொடுத்துட்றாங்க, நீங்களே அப்பத்தை எடுத்துட்டு வாங்க பாஸ்டர், நாங்க சும்மா போறோம் பாஸ்டர் ரெண்டு பாஸ்டர்கிட்ட கையில கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அவங்களே என்ன செய்யணும்? அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு வரணும். அப்ப எடுத்துட்டு வந்து அவங்களே போட்டு தாக்கிடுறாங்க. அவங்களே என்ன செய்யறாங்க? நம்ம அப்பம் தானே நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. ஆனா அப்பம் கொண்டு வராதவனுக்கு அப்பமும் கிடையாது. இன்னும் சில பேர் இது தேவனுடைய ரத்தம் என்று நினைக்காம எல்லாம் அடி வாயினை என்று சொல்லி எடுத்து என்ன செய்யறாங்க? ஃபுல்லா குடிச்சு போட்டு ஏய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நிற்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இப்படி செய்வது என்ன இல்லை? ராபோஜனம் இல்லை. ஏனென்றால் சரியான அறிவோடு நீங்கள் புசிக்கவில்லை. இது ராபோஜனம் அல்ல.
அப்ப ராப்போஜனம் என்ன என்பதை குறித்து அவர் பேசுகிறார். தொடர்ந்து வாசிங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழுவேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. என்னத்துக்கு செய்யணும்? என்னத்துக்காக இதை பண்ணணும்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னை நினைவு கூறும்படி, உங்களுக்காக என்னுடைய சரீரத்திலே என்றால் இயேசுவினுடைய சரீரத்திலே என்னெல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து நாங்கள் எடுக்கும் பொழுதுதான் அது நம்மை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அவருடைய சரீரத்திலே எனக்காக என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நினைவு கூர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள சுகையினம் இருக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சுகையினம் அவருடைய சரீரத்திலே போய்விட்டது. அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம். ஆவோம் கிடையாது, ஆனோம். ஆமென். ஆகவே சரீரம் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தது என்று நீங்கள் அதிகமாக தியானிப்பீர்களானால், எனக்கு இதை டீச் பண்ணவே, சரீரம் செய்து முடித்ததை டீச் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு வருஷம் கூட நான் என்னால் டீச் பண்ண முடியும். நானே ஜீவனுள்ள அப்பா. மோசே கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். ஆனால் என்னை உட்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்ய முடியாது? மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த விதத்திலும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப கவனிங்க, அவருடைய சரீரம் என்ன எல்லாவற்றையும் செய்தது என்பதை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், அவருடைய சரீரத்திலே அவமானம் போனது, நிந்தை, குட்டப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், துப்பினார்கள். புரியுதுங்களா? இவைகள் எல்லாம் உங்கள் மேல வரக்கூடாது என்பதற்காக அவருடைய சரீரம் அல்லேலூயா புறக்கணிக்கப்பட்டார். எடுப்போம் எசாயா 53வது அதிகாரம். சரீரம் அங்கே என்ன செய்திருக்கிறது என்று சில காரியங்களை அங்கே பார்க்கலாம். வாசிங்க, முதல்ல இருந்து வாசிக்கலாம். 1ஆம் வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்ப என்ன கேள்வி என்னண்டா, விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமா நீங்க கேள்விப்படுறீங்க, ஆனா விசுவாசித்தீங்களா? இதான் குவெஸ்சன். எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறோமா? டாக்டருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் என்னுடைய பரம வைத்தியராக இருக்கிறாரா, அல்ல பரஞ்சோதி எனக்கு டாக்டரா இருக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னுடைய பரம டாக்டர் யாரு? கர்த்தர். அவருக்கு தான் 100க்கு 100% தெரியும். நீங்க 100க்கு 100% டாக்டரை நம்பி போறீங்க, அவங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு தெரியாது. ஏதாவது மருந்தை கொடுத்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, மண்டையை போட்டுட்டீங்களா, போட போறீங்களா? ஏனெண்டா அவங்களுக்கு தெரியாத 30 மில்லியா இல்லது இல்ல என்ன மில்லியில பண்றீங்க, எவ்வளவுல கொடுக்குறாங்க? எம்ஜி. அப்ப 30 கிராம் 20 கிராம் இல்ல 30 கிராம் மில்லிகிராம், 30 மில்லிகிராம் 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம், இதுல எதை கொடுக்கறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. லண்டன்ல நம்ம மாமிக்கு அவங்களோட அம்மாவுக்கு கொடுத்து விட்டாங்க ஒரு டோஸ், அதோட படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? நல்லா நடமாடிட்டு இருந்தாங்க, அவங்கள என்ன செய்யிட்டாங்க? அப்ப இதெல்லாம் நம்ம நம்பி போறோம். ஆனா என்ன செய்வாங்கடா, கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நர்ஸ் ஒன்று அனுப்பி வைக்கிறாங்களே, அவங்க என்னத்துக்கு வராங்க தெரியுமா? கண்ணை காம்பி, மூக்க காம்பி, உயிரோட தான் இருக்கிறான் ரெண்டு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு அவருக்கு டாக்டர். அதை பார்த்துட்டு இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல, டோஸ் ஏத்து. புரியுதா? அவங்க உங்கள விளையாடிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன விளையாடுங்க, நல்லா பூந்து விளையாடுங்க. ஆனா எல்லாம் தெரிந்தவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. கவனிங்க பிரியமான, மேனுஃபேக்சர் இடத்துல வந்திருக்கிறோம்.
நீங்க ஒரு சாதாரண மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் அல்லது ஒரு ரிப்பேர் பண்றவர்கிட்ட கொண்டு போனா அவன் தூக்கி பார்த்துட்டு இதா சரி வராத போல இருக்கு தூக்கி போட்டுருங்கன்னு தான் சொல்லுவான். ஏனென்றால் அவனுக்கு முழுமையா எதுவும் தெரியாது. புரியுதுங்களா? ஆனா மேனுஃபேக்சரர் அவர்கிட்ட கொண்டு போனால் ஹல்லேலூயா, அவர் அப்படியே புதிதாக்கி உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப மெக்கானிக் கிட்ட போறீங்களா, மேனுஃபேக்சர்கிட்ட போறீங்க? ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பார்ட்ஸை பத்தி இது என்ன இது பிள்ளையா இருக்குமோ என்று தூக்கி போட்டுருவான். ஆனா அவரால் தூக்கி போட முடியாது. ஏனெண்டா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் சேர்ந்து உங்களை பிளான் பண்ணி பார்ட்ஸுகளை எல்லாம் பார்த்து 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 உருவாக்கி என்ன செய்யிருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். இவன் தூக்கி போடுற மாதிரி அவரால் என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு அது விலையேறப்பட்டது, ஏனென்றா அவன் அதை உருவாக்கல. ஆனால் ரீஸ்டோர் பண்ணுகிறவருக்கோ மேனுஃபேக்சருக்கோ ஒவ்வொரு பார்ட்ஸும் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்க மெக்கானிக்கிட்ட போய் பார்ட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ண போறீங்களா, உண்டோண்டா கட் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லை கட் பண்ணி இப்ப நிறைய பேருக்கு பார்ட்ஸே இல்லாம இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் மேனுஃபேக்சர் இடத்திலே போனால் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் புதிதாக்குறவராய் உருவாக்குறவராய் ரீஸ்டோர் பண்ணுகிறவராய் ரெசரக்ஷன் உயிர்த்தெழ பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தரிடத்தில் வாங்க. ஆமென். அப்ப அது சரியான முக்கியம். சரி வாசிங்க பிரதர். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் மிக 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 அழகா இருக்கும்படி எங்களுடைய அசிங்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் அவருக்கு அழகில்லை, அவருடைய அழகை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நிறைய நேரம் மேக்கப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. புரியுதானே? ஏனென்றால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அசிங்கமா இருக்கிறேனே என்று சொல்றத அதிகமா பவுடர் போட வைக்குது. புரியுதுங்களா? அவருடைய கண்களிலே நீங்கள் மிகவும் விலையேறப்பெற்றவர்கள், மிகவும் அழகானவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள். புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவருடைய கண்களிலே மிகவும் விலையேறப்பெற்றவர்கள், அழகானவர்கள். ஏனென்றால் அவருடைய அழகை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் சௌந்தரியமா இருக்கும்படிக்கு அவர் நம்முடைய சௌந்தரியம் இல்லாமையை ஏற்றுக்கொண்டார். அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிரியமானவர்கள், நீங்க போகிற இடத்துல எல்லாம் மற்றவர்கள் உங்களை விரும்பும்படி, மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன செய்தார்? நம்முடைய விருப்பம் இல்லாமையை யாருமே என்ன செய்யாம நாங்கள் ரிஜெக்ட் பண்ணப்படாதபடிக்கு அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் இதெல்லாம் நீங்க பார்த்து அப்பத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவரை இதுல போயிட்டு எல்லாம். ஹல்லேலூயா. சாபம், அசிங்கம், வேதனை எல்லாம் பற்றாக்குறை இதுல போயிட்டுது. என்னுடைய சரீரத்துக்குள் இது போகும் பொழுது என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் இது முழுங்கிருது. ஹல்லேலூயா. ஆகவே நான் விடுதலை பெற்றேன் என்று நீங்கள் எடுப்பீர்களானால் உங்களுக்கு இன்றே விடுதலை. ஹல்லேலூயா. அந்த இப்படி மெசேஜை கேட்டுட்டு ஒரு சிஸ்டர் அப்படி தொட்டாங்க. அவங்க என்னவா பார்க்கல, சாதாரண அப்பமா பார்க்கல, இது அவருடைய சரீரம், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட சரீரம் என்று தொட்டாங்க, விழுந்தாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த சண்டே வந்தான் சொன்னாங்க, எனக்கு பல வருஷமா பாஸ்டர் இரத்தப்போக்கு, ஆனால் இதை சொன்ன அவமானம் வந்து நான் யாருக்குமே சொல்ல, ஆனால் எனக்கு இனிமேல் இரத்தப்போக்கு எந்த நிமிஷம் எடுத்தனும் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அவருடைய சரீரத்தில் எல்லாம் போய்விட்டது என்று பார்த்து இன்றைய நாளிலே எடுப்பீர்களானால்
இன்றைக்கு நான் எடுக்கும் பொழுது என்னுடைய சரீரத்திலே பற்றாக்குறையா இருக்கிறது எல்லாம் இதிலே போய் விடுகிறது இன்றைக்கே என்று நீங்கள் எடுக்கும் பொழுது இனிமேல் உங்களுடைய சரீரத்திலே எந்த வீக்னஸும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வாசி. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது அல்லது மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணக்கூடாது என்பதற்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். நீங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். துக்கம் நிறைந்தவரும். நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டு துக்கத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். பாடை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பாடு பிரதர். புரியுதுங்களா? இயேசு சுமந்தது போல சுமக்கிறோம் பிரதர். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரு 6 மணி நேரம் கூட என்ன செய்யல, சுமக்கல. தெரியுமா உங்களுக்கு? பாடுகள் அந்த பாடு எவ்வளவு நேரம் சுமந்தது தெரியுமா? 6 மணி நேரம். ஆனா நான் வாழ்நாப்புறம் இதை சொல்லி சுமந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் அவர் தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் எந்த பாடும் அவரை தொட முடியாது. அந்த 6 மணி நேரமும் அவர் பெற்றுக்கொண்ட அந்த பாடுகள் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமக்கிறோம் பிரதர், சிலுவையை சுமான்னு சொல்லிட்டாரல்ல, அனுதினமும் சும்மா. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? சிலுவை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? பாடு கிடையாது. சிலுவை என்றால் அந்த நாட்களில் சிலுவை என்று சொன்னால் மரணம் என்று அர்த்தம். ஏனென்றால் அங்கே மரணத்திலே போடப்படுகிறவர்களால் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்போ சிலுவை அனிதினமும் சுமந்து கொள் என்று சொன்னால் சுமையை கொடுக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. நான் அவரோடு கூட மரித்தேன், இனி நான் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைத்துக்கொள். நான் அவரோடு கூட எவ்ரி டே எவ்ரி செகண்ட் நான் அவரோடு கூட மரித்திருக்கிறபடினால் நான் அவரோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. போகிற இடங்களில் எல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்கிறேன். நான் போகிற இடத்திலே இருள் ஓடி போகிறது, எல்லாம் வெளிச்சமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய்க்க சும்மா போறது, எதையாவது நினைச்சிட்டு போறது. அங்க நடக்க போது, அது நடக்க போது, என்ன? அவர் என்னை ஆளுகை செய்யும்படி ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆமென். வரங்கள் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். கால் மிதிக்கிற தேசம் எனக்கண்டு சொல்லி இருக்கிறார். நான் மிதிக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கம்பெனியில வேலை செய்ய என்ன நினைக்கணும்னா, இந்த கம்பெனியில சிஇஓவே நான் தான். ஆமா, நீங்க உங்களை துடைக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்கலாம், கிளீனிங். உட்கார், உங்களுக்கு ரெண்டு பார்க்க இருந்த அப்படி சொல்லண்டு பார்த்து, இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தான் எங்க வரணும்? தலை. எந்த கம்பெனிக்கும் முதலாளிகளாய் வர வேண்டியது தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் வரும் பொழுதுதான் தேசத்திலே, ஈவன் அந்த பிஸ்னஸிலே உண்மை இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற பட்டர்ல இருந்து, அதுல இருந்து, இதுல இருந்து எல்லாம் கலப்படம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு தெரியாத இருக்கிறபடினா நல்லா சாப்பிட்டு இருக்கு. பாய்சன் போட்டு கொடுக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செய்தா? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை சாப்பிட்டாலும் குடித்தாலும் ஒன்றும் செய்யாது என்ற வசனம் எவ்வளவு சூப்பர். ஏனென்றா சாப்பிட்ற அவ்வளவுமே பாய்சன் தான். புரியுதுங்களா? அவ்வளவு கெமிக்கல் போட்டு வச்சிருக்காங்க. பட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அந்த வல்லமை கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஆமென். ஓகே, வாசிங்க தொடர்ந்து. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நம்முடைய துக்கம் எங்க போயிட்டுங்க? அவரிடத்துல போயிட்டு. பாடு எங்க போயிட்டு? அவரிடத்துல போயிட்டு. அவரிடத்துல போயிட்டு. அப்ப நமக்கு பாடுகளா? இல்லை. சொல்லி சொல்லி வளர்த்துட்டான். புரியுதுங்களா? என்னுடைய அத்தை இருக்கிறாங்க. நீ 25ஆம் தேதி பிறந்த நீ அல்ல, மாதம் சொல்ல மாட்டேனே, வருஷத்தையும் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? 25ஆம் தேதி பிறந்த இல்ல, இயேசுவை போல உனக்கு பாடுதான்.
என்ன இயேசு அவரும் 25 தானே. யார் சொன்னா? எழுதி வச்சானே ஒளி 25 ஒருவருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அப்ப இப்படி என்ன செய்றாங்க, ஒருத்தனுடைய உள்ளத்துல பிசாசு வாயை திறந்து என்ன செய்யுது, ரிலீஸ் பண்ணி விடுது. அப்படி ரிலீஸ் பண்ணினா என்னத்தை விசுவாசிப்போம்? அப்ப இயேசுவை போல பாடுதான் பாடுதான் விசுவாசிக்க பாடு என்ன செய்யும், வந்து நம்மை மேற்கொள்ளும். புரியுதுங்களா? அப்ப ரிப்பன் மனம் திரும்பு என்று சொன்னது ஏதோ என்ன இல்லை, ஏதோ மேஜிக் வேர்ட் கிடையாது. சிந்திய திருப்புங்கப்பா என்றுதான் சொல்றேன். செய்து முடிச்சிட்டேன்றதை நம்புங்கப்பா என்றுதான் சொல்லுங்க. ஆமே. வாசிங்க. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை விட்டு என்ன செய்யிட்டோம், இது நமக்காக தான் செய்யப்படுதுன்றதை எண்ணாமல் போனோம். நாம ஐயோ அவருக்கு இவ்வளவு அடி என்றா நமக்கு எவ்வளவு அடி. புரியுதுங்களா? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அவர் ஏன் அசட்டை பண்ணப்பட்டார் என்பதை அறியாமல் நினைக்காமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. எங்கெல்லாம் வேதத்துல மெய்யண்டு வருதோ அந்த இடத்துல பொய்யண்டு நம்பிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் மெய் மெய் என்று மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. புரியுதுங்களா? அப்ப மெய்யாகவே என்றா நம்புப்பா. புரியுதுங்களா? மெய்யாகவே என்ன செய்தாராம், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சுமப்பாரன் இருக்கா பிரியமானவர்களே? நீங்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து சிலுவையை சுமந்து அனுதினமும் வந்தால் நான் சுமப்பேன் அல்லது விடுதலையாக்குவேன் என்று கிடக்கா? என்ன கிடக்கு? சுமந்தார் என்று கிடக்கா, சுமப்பார் என்று கிடக்கா? முடிஞ்சு போச்சா? இனிதான் முடிஞ்சு போச்சு. வாசிங்க. நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாத்தீங்களா? இதுதான் எங்களுடைய தவறான எண்ணம். பிதா போட்டு என்ன செய்யறார், மகனை சாத்தன்னு சாத்துறார். அப்படி நம்புறேன். நாம் எப்படி பார்க்கிறோம்டா, பிதா ஒரு குடும்பத்தில் தலைவன் மாதிரியும், இயேசு அந்த குடும்பத்தில் மனைவி மாதிரியும், பிள்ளைகள் புலவிட்டுட்டாங்க. இப்ப அப்பாவுக்கு கோபம் வந்துட்டுது. இப்ப அப்பா என்ன செய்யறார், எவனையாவது பிடிச்சி சாத்தினாத்தான் என்னுடைய கோபம் அடங்கு வந்துட்டு இருக்கிறார். அப்படி வரியில இருக்கிறார், அவ்வளவு வரியில். அப்படி இருக்கும் பொழுது இப்ப அம்மா வந்து ஐயோ அடிக்காதேங்கோ, ஐயோ தண்டிக்காயங்கோண்டா, நீ அவங்களுக்கா நீ வந்து வக்காலத்து வாங்குறான்னு போட்டு அடிச்சு அம்மாவை அடிச்சு முடிஞ்சு அப்பா அம்மா செத்து போனா. ஆனா அப்பா இப்பதான் இந்த கொலை வரி என்ன செய்யிட்டுது, கொலை வரியிலிருந்து விடுதலை ஆயிடுச்சு. ரெண்டா இப்ப அப்பாவுக்கு தான் விடுதலை தேவை. புரியுதுங்களா? இயேசு செத்ததுனால யாருக்கு விடுதலை வந்தது? அப்பாவுக்கு. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய ஸ்டோரி. நாமோ பிதா அடிக்கிறார், புரியுதுங்களா என்று தவறாக எண்ணிக்கொண்டோம். ஆனால் எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய அவமானங்கள், எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய சாபங்கள் அவர் மேல் போனது. அதனால் என்ன செய்யப்பட்டோம், நாங்கள் பூரணமாய் விடுதலை ஆக்கப்பட்டோம். பிரியமானவர்களை கவனியுங்கள். ஏன்டா இன்னும் நான் சரீரத்தை முடிக்கல. சரி, என்ன பண்ணுங்க, தொடர்ந்து வாசிங்க. புரியுதா? 53 தொடர்ச்சியாக வாசிங்க. அதில் இயேசுவுக்கு வந்ததெல்லாம் உங்களிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டது, டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. அங்கே போய்விட்டது என்று பார்த்தால் இங்கே இருக்க முடியாது. ஆமென். அப்ப ரைட். அப்ப இப்ப அடுத்ததாக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு என்னத்தின் நிமித்தம்? அப்ப நம்முடையதான் என்ன செய்து, நம்முடைய மீறுதல் இப்ப நம்மகிட்ட இருக்கா, அங்கே இருக்கா? அங்கே இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஏனோ தெரியல பிரதர், சாபமா இருக்கு. கர்த்தர் சொன்னார்ல, 7 தலைமுறைக்கும் என்ன செய்வேன், 7 தலைமுறைக்கும் என்ன செய்வேன், இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டு வாங்குவேன் வட்டி குட்டியெல்லாம் ரெண்டு விசுவாசிக்கிறேன் நான். ஆனா அது நமக்கு கிடையாது. இப்பொழுதோ 1000 தலைமுறைக்கும் நன்மை செய்கிறவராய்
ஆசீர்வதித்தவரா. ஹல்லேலூயா. நம்முடைய 1000 தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டாய். ஆமென். ஹல்லேலூயா. சாபங்கள் எங்களை விட்டு போயிற்று. மரத்திலே தொங்கப்பட்டவன், கலாத்தியர் 3:13, மரத்திலே தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் என்ன செய்தார்? நமக்காக நியாய பிரமாணம் சொல்லுது, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ பாவி. அந்த நியாய பிரமாணத்தின் எந்த பிசாசா இருக்கட்டும், நியாய பிரமாணம் இருக்கட்டும், எதெல்லாம் என்னை குற்றப்படுத்துகிறதோ அந்த குற்றம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த சாபம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. உங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், உங்கள் மேல் சொன்ன சாபம் பலிக்கவே முடியாது. அந்த சாபம் அவர் மேல் போனபடியினால் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் இல்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்க்கிற பிரகாரமாய் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தால் நாங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாய். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப நமக்கு நாங்கள் சமாதானமா சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதற்கான ஆக்கினை, நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் போனபடினால் இப்பொழுதோ நாங்கள் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தை உண்டு பண்ணும், சமாதானத்தை கெடுக்கிற ஆக்கினை எங்க போயிட்டது? அவர்கிட்ட போனபடினால இப்பொழுதோ நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் ஈவன் பிதாவோடு சமாதானமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய, உண்டு பண்ண வேண்டிய அல்லது உண்டு பண்ணுவதற்கு தடையாக இருந்த எல்லா ஆக்கின தீர்ப்பும் அங்க போயிட்டு அவர் மேல போயிட்டு இப்பொழுதோ நாங்கள் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் என்று சொல்லி அவர் பிதாவாய் நாங்கள் அவருடைய குமாரனாய் ஒப்புரவாக்கப்படுவோம் அல்ல, பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஆமென். அப்ப இதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அதை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. தயவு செய்து 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? அதை நாம செய்ய வேண்டிய ஊழியம். ஏய் பாவியே கிடையாது. ஏய் பரிசுத்தவானே, நானா? எஸ் நீதான். எப்படி? இயேசு மரித்தபடினா, இயேசு சுமந்தபடினா நீ சுமக்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ இது நடக்கவே நடக்காதே, புருஷனே நான் அறியேனே, இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியும் இருக்கா? ஆமா, வேதத்திலாம் இருக்கு, படிச்சீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? சரி, வாசிப்போம். தொடர்ந்து இங்க வந்துடலாம். நீங்க போய் வீட்டில் வாசிங்க. தயவு செய்து உங்களை நம்பி அனுப்புறேன், டைம் காணாது. புரியுதுங்களா? சரி, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். மறுபடியும் வந்துடுவோம் கொமினியனுக்கு. அந்த போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். இது புதிய உடன்படிக்கை. அநேகருக்கு இது என்ன உடன்படிக்கை என்றே தெரியல. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புதிய உடன்படிக்கை இன் ரத்தம் என்று சொல்லி எடுக்கிறோமே அல்லாமல், இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின் என்ன ப்ராஃபிட், என்ன பெனிஃபிட் என்ன என்று என்ன செய்யல, நமக்கு தெரியல. அதனால இந்த ப்ராஃபிட்டும் பெனிஃபிட்டும் என்ன செய்யல, இன்னும் வரையில எங்களை மேற்கொள்ள. ஏனென்றால் நீங்கள் அறியாவிட்டால் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்று நீங்கள் அறிவீர்களானால் நிச்சயமாய் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சரி, அப்ப இந்த உடன்படிக்கை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்றால் எங்களோடு கண்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கிறார் தேவன். இதை மாற்ற முடியாது. ஆமென். சரி, எடுப்போம், வாசிப்போம்.
எரேமியா 31 வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த உடன்படிக்கையை நீங்க எங்க வாசிக்கலாம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரையும் வீட்டை போய் வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட காரியத்தை தான் இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர்ல. ஆனால் நான் பழைய ஏற்பாட்டில இருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், வாசிங்க. அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், நியாய பிரமாணம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் அவர்களுக்கு தெரிந்தது நியாய பிரமாணம். ஆனால் சரியான டிரான்ஸ்லேஷன் அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறார், எங்களுடைய இதயத்திலே வைக்கிறார். ஓகே, வாசிங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறுவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. டேஸ் ஆர் கமிங். நாட்கள் வருகிறது, எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவரே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த யுத்தத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அரபு தேசங்களில் எல்லாம் இயேசுவே அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அப்பியர் ஆகிறார், கனவுல வந்து பேசுறார். அவர்கள் இயேசுவை கண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். அங்கே ஊழியக்காரர் இல்லை, ஆனால் இயேசுவே அவர்களோடு பேசி அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஆகவே எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய வார்த்தையினால் இந்த பூமி நிறைந்திருக்கும். ஆமென். இதெல்லாம் வசனம். ஸோ நிச்சயமாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், நம்முடைய நாட்களிலே நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, என்னங்க, நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து, இது என்ன, இது புதிய உடன்படிக்கை. அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து நான் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். என்ன செய்ய மாட்டானா, நினைய மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை, குறைவுகளை, தவறுகளை நினைக்கிறதே இல்லை. ஆமென். ஆனா நாம நினைப்பூட்டிட்டு இருக்கு. நீர் மறந்து போயிருப்பீர் ஆண்டவரே, கடந்த வாரத்தில் நான் பாவம் பண்ணிட்டேன், அதுக்கு முதல் மாதத்தில் நான் களவெடுத்துட்டேன், அதுக்கு முதல் மாதத்தில் பொய் சொல்லிட்டேன். அவர் கேட்கவே விரும்பல. நோ 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 நோ, உட்காரு கேளு. இனி அவர் நினைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஏன் நினைக்கிறதில்லைங்க? ஏனென்றால் இயேசு அதற்கான பலியாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பெனால்ட்டி எல்லாவற்றையும் அவர் பே பண்ணினபடினால் அவர் நினைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்குள் சில பலவீனங்கள், சில தவறுகள், சில பாவங்கள் இருக்குமானால் அது உங்களுடைய அவவிசுவாசம். புரியுதுங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பயம் வந்துட்டு வைங்க, நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல என்று சொல்றார். ஆனா பயம் வந்துட்டு, ஐயோ அப்ப இவருக்கு உண்மையை சொல்லக்கூடாது. இல்ல பிரதர், நேற்று எங்க போனீங்க, இவருக்கு சொல்லக்கூடாது. இல்ல பிரதர், நான் வீட்டுல இருந்தேன், ஜெபிச்சிட்டு இருந்தேன், வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த போய் எங்க இருந்து வருது? பயத்துல இருந்து. ஆனா தேவன் எனக்கு பயத்தை கொடுக்கல. அப்ப ஏன் நான் உண்மையை சொல்லக்கூடாது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது நன்மையினால் உண்டாயிருக்கும், டிப்ளோமேட்டிக்கால் உண்டா, அப்படி எழுதி இருக்கு. தீன்மையினால், சத்துருவினால். புரியுதுங்களா? நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்டர்வியூக்கு போறேன், ஆமா எத்தனை வருஷம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை இல்லாமல் சொல்லி விடுறது, அது நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். அது எத்தனை வருஷம்? ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு. எதுக்காக? எப்படியாவது இதை எடுத்துருவோம். கொடுக்கப்பட்டாயிட்டு இது எனக்கு தான், அதனால நான் உண்மையை தான் பேசுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எந்த பயமும் நமக்குள்ள கிரியை செய்ய கூடாது. பொய் நம்முடைய வாயில வருதுண்டா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பயம். உண்மையை சொல்ல பயம். நான் உண்மையை சொல்லிட்டா இழந்து போயிடுவேன், கிடைக்காது, நடக்காதுன்ற பயம். அப்ப பயம் என்ன நடத்த போதா, இல்ல என்னுடைய தேவன் என்ன நடத்த போகிறார்? பயம், பிசாசு கொடுத்த பயம் எனக்கு அற்புதம் செய்யுமா, அல்லது தேவன் இயேசு தன்னையே கொடுத்தபடியினால் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப நமக்குள்ள பலவீனம் இருக்குமானால் அவருடைய பலன் என்பதை நான் என்ன செய்யல, அவருடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் என்னவா விளங்குதான், பூரணமாய். ஆமென். அப்ப அதை நான் விசுவாசித்தேன். ஆனால் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. யாருக்கு பயப்படணும்? நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஒரு சகோதரிட்ட கேட்கிறாங்க ஈரான்ல, நீ இயேசுவை விசுவாசிக்கிறாயா? எஸ் என்று சொன்னா உன்னை ரேப் பண்ணுவோம், உன்னை வந்து அடிப்போம், உன்னை வேதனைப்படுத்துவோம், ஹேங் பண்ணுவோம், உன்னை பப்ளிக்கா நிர்வாணமா தொங்க விடுவோம் போஸ்ட்ல. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டனியா? நீ இயேசுவனுடைய விசுவாசியா? அந்த அம்மா சொல்லி, எஸ், நான் இயேசுவை விசுவாசி. நாம என்ன சொல்லியிருப்போமோ அதுக்கு பிறகு சரி, எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட? நீ முஸ்லீம், நீ ஈரானிய பொண்ணு, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட? அந்த மாதம் சாட்சியை சொல்லிச்சு. கேட்டவன் எல்லாம் அழுது எங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணு சொல்லி அவங்களோட குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மா என்னத்தை தியானிச்சுது? இவன் நிர்வாணமாக தொங்க விட போகிறான், இப்படி பண்ண போகிறான், அப்படி பண்ண போகிறான்னு நினைக்கல. இயேசு ஆமென். என்னுடைய பாதுகாவலராய். ஆமென். இது முதல் கொண்டு என்றென்றைக்கு நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அல்ல படுவேன், அல்ல பட்டிருக்கிறேன். இது முதல் கொண்டு என் போக்கிலும் வரத்திலும் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவனும் என்னை தொட முடியாது. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் ஜீவிக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். அப்போஸ்தலர் 17:28 எழுதுங்க தயவு செய்து. எல்லாம் மிக மிக முக்கியமான வசனம். ஜெபத்துக்கு வரைக்கும் அதைத்தான் பார்க்கணும். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள நான் என்ன செய்கிறேன்? அசைகிறேன், வாழ்கிறேன் அவருக்குள். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், ம். அசைகிறோம், சரி, இந்த இருக்கிறோம். தமிழ் தான் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம். எப்பவுமே அவருக்குள் என்ன செய்கிறோமா? பிழைக்கிறோம். ஏதோ பிச்சைக்காரன் தப்பி வந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஒரு நிறைவா சாப்பிடாதவன் ஏதோ ஒரு பானை அல்லது ஒரு புடி ரைஸை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஆனால் ஆங்கிலத்தில் we are living in him, அவருக்குள் ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவிக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்கிறோம்? நாம அவருக்குள் இருக்கிறோம். ஆமென். அப்ப இன்டர்வியூவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தெருவில் நடந்து போறதா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், என்ன சிந்தையில் இருக்கணும்? நான் அவருக்குள்ள இருக்கணும். எதுவும் என்ன தொட முடியாது. என்ன தொடணும்னா முதலாவது கர்த்தரை தொடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் கர்த்தரை தொட முடியுமா? வறுமை தொட முடியுமா? வேதனை, துன்பம், கவலை தொட முடியுமா? அவரை தொட்டு தான் என்னட்ட வரணும். அதனால தான் இடையன் என்ன செய்வான்? இடையன் ஆறுங்க இடையன்னு கேட்டுறாதீங்க. மேய்ப்பன் என்ன செய்வான்? அது யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கெல்லாம் தெரியும். ஆடுகளை கொண்டு வந்து அந்த தங்கி இருக்கிற இடத்துல அல்லது ஆடு படுக்கிற டைமில் அவன் கொண்டு வந்து அந்த தொழுவத்துக்குள்ள விட்டுட்டு அவன் என்ன செய்யறான்? வாசல்ல டோரா என்ன செய்யறான்? படுத்திருக்கிறான். ஏனெண்டா இவனை தாண்டித்தான் என்ன செய்யணும்? எனிமி வரணும். வந்தா இவனை தாண்டித்தான் உள்ள போகணும். போய் ஆடுகளை ஹர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப மேற்பன் எங்க இருக்கிறார்? வாசலாக இருக்கிறார். இவரை தாண்டி என்ன செய்ய முடியாது? எந்த பிசாசும், எந்த பிசாசின் கிரிகையும், எந்த கொரோனா வைரஸும் போகவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் அவரை பெரியவரா இருக்கேக்க கண்ணுக்கே தெரியாத ஒரு கொரோனா வைரஸ் என்ன எப்படி என்ன தொடரும்? அதை பார்க்கணுமென்றாலே என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் வேணும். ஆனால் இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்காங்க. வச்சிருக்கிறேன் நான், ஏற்கனவே வச்சுதான் பார்க்குறோம். வருது பிரதர். புரியுதுங்களா? அப்ப கண்ணுக்கே பார்க்க முடியாத அவ்வளவு டஸ்ட்டை விட சிமோலான அதுக்கு இவ்வளவு பயம். புரியுதுங்களா? ஆனா இவ்வளவு பெரியவராய் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இவைகள் எதுவும் என்னை தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமென்.
வாசிங்க. அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லுகிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். உங்களோட புலவர் மாதிரி சொல்றாங்க, அதை கூட என்ன செய்றீங்க இல்ல, நம்புறீங்கல்ல. இங்க வந்துருவோம் பிரதர். புதிய உடன்படிக்கை 31. சரி, இப்ப முதலாவது புதிய உடன்படிக்கை என்ன? நம்மோடு பண்ணின புதிய உடன்படிக்கை என்ன என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களை நான் இனிமேல் நினைக்கிறதில்லை. பிதா அதை நினைக்கிறதில்லை. அவர் குமாரன் செய்து முடித்தபடியினால், பே பண்ணி முடித்தபடியினால் என்ன செய்கிற இல்லை, நம்முடைய தவறுகளை அவர் பார்க்கிறது இல்லை. சரி, போங்க. யாத்திராமம் 12:13 குயிக்கா வாசிங்க. இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். என்ன செய்யாது? அழிக்கும் வாதை, அழிக்கிற சாபம், வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஆனா நான் என்னத்தை பார்க்கிறேன்? உங்களோட பாவத்தை பார்க்கிறேனா? என்னத்தை பார்க்கிறேன்? அப்படியா இருக்கு, ஏசண்டா இருக்கு. என்னத்தை பார்க்கிறேனா? இரத்தத்தை பார்க்கிறேன். அப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க நிறைய பேர், ஆனா நிலையில மட்டும் இரத்தம் பூசப்பட்டது. ஆனால் சங்காரக்காரன் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது, தொடவே முடியாது. ஆனால் அவர்கள் பரிசுத்தவான்களாய் அல்ல. புரியுதுங்களா? வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? இல்லை. ஆனால் சங்காரக்காரனா இருக்கட்டும், அழிவா இருக்கட்டும், அதை என்ன செய்ய முடியாது? வாதையா இருக்கட்டும், அது என்னத்தை பார்க்குது? இரத்தத்தை பார்த்தோன்னே இந்த பக்கமே நான் போக முடியாது என்று போயிட்டே இருக்கு. புரியுதா? அப்ப பிதா அங்க வாராரு, வந்து என்னத்தை பார்க்கிறாராம்? இரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போகிறார். என்ன சொல்லுகிறார்? எந்த வாதையும் இவர்களை தொட முடியும். அப்ப கவனிங்க, ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி, அதனுடைய இரத்தம் பூசப்பட்டாலே என்ன செய்ய முடியலையாம்? வாதை வர முடியல. அந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்காக, உங்களை நேசிச்சு, உங்களுக்காக நான் உயிரே கொடுக்குறேன், வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டா? நான் உங்களை நேசிக்கிறேன், ஓடி வாங்கன்னு கண்டுபிடிச்சுதா? அப்ப ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி, ஐயோ என்ன வெட்டாத வெட்டாத, என்ன கொலை செய்யாதண்டா என்று சொல்லவே அதை வெட்டி அந்த இரத்தமே உங்களை காப்பாற்றி இருந்தால், இயேசுவினுடைய ஜீவ இரத்தம், ஹல்லேலூயா, என்றென்றைக்கு நன்மையை பேசுகிற அந்த இரத்தம், ஹல்லேலூயா, உங்களோட நிலையில பூசப்படலைங்க, உங்களை தோச்சு எடுத்திருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தட்டுங்க பார்த்தா. இது எப்படி இருக்குண்டா, அரசே ஓலை வந்து இருக்கிறது என்று சொன்ன, அப்படியா கொண்டு அடி வளவில போடு. ஓலை புரியுதா? அட நீங்க பில்லியன் ட்ரில்லியன் தர முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா, புரியுதுங்களா? அரசே ஓலை வந்திருக்கிறது. சரி, அப்ப அந்த உடன்படிக்கையின்படி அவர் உங்களுடைய பாவங்களை இனிமேல் forever, பிசாசு உங்களை குற்றப்படுத்த நீங்க விடவே கூடாது. பிதா உங்களை பார்க்கல, இயேசுவை பார்க்கிறார், இயேசுனுடைய இரத்தத்தை பார்க்கிறார். அவர்தான் எல்லா விதத்திலும் பிதாவினிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை தகுதி ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எங்களால் உண்டான தகுதி அல்ல என்று எழுதுகிறார். எங்களுடைய கிரியையினால் உண்டான தகுதி அல்ல, அவர் சிந்தின இரத்தத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகுதி உள்ளவர்களாய் பிதாவினிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாய் அவருடைய இரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பிதாவின் வருஷ பாத்திரத்துல இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு சின்ன விரலை கூட ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். ஆனா நாம என்ன சொல்றோம்? தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. ஆண்டவர் சொல்ற, நீ போய் கரங்களை வை, அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
என்று சொன்னா அதை செய்யாம வந்து நின்று என்ன செய்யறது? பிசாசு அங்க நிற்கிறான், அங்க போறதில்லை பயத்துல, இங்க நின்றுட்டு நீர் தொடுமையா, நீர் தொடுமையா. ஏதாவது சுயனத்துல போய், வாதையில போய், அல்லது குஷ்ரோகத்துல போய் கைய வைக்க பயம். அது பேசும், நீ தொட்டால் உன்னை தொடுவேன், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசு. புரியுதுங்களா? எது பேசுது? பாட்டு பாட சொல்லி பிசாசு பேசுது. அப்ப அப்படி ஒரு பாட்டை பாடிட்டு போயிடும், பின்பக்கத்தாலேயே கதவை திறந்து ஓடி போயிடும். புரியுதுங்களா? நம்முடைய கரமண்டு பார்க்கிறோம். எனக்குள்ள இருக்கிற ஆரன்னு தெரியுமோ உனக்கு? பிசாசு இருக்க துரத்தைக்க நம்ம கிட்ட, நான் யார் தெரியுமா, ஆர பார்க்கிறாய் என்ற பிசாசு சொல்லு, இயேசுவை பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இயேசுவுக்குள் இருக்கிறோம், எங்களை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒரு பொழுது உங்களுடைய பாவங்களை எண்ணுகிறதில்லை. எனக்கு டைம் இல்லை பிரியமானவர்கள். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டதுனால அவர் மன்னிக்கிறது கிடையாது. இல்லை, நீங்க குற்றப்படுத்தப்பட்டால், உங்களுடைய உள்ளத்துல குற்ற மனச்சாட்சி இருந்தால், நீங்க ஆண்டவரே இதுக்காக என்ன மன்னிச்சுக்கொள், இனிமே இதை நான் செய்ய போகிறதில்லை, ஏனென்றால் நீ என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கிட்டு ஹல்லேலூயா என்று பேசிட்டு அதை மறந்துருங்க. அதையே காவிக்கொண்டு தெரியாதுங்க. இதெல்லாம் ஆறு நினைப்படுத்துறான்? குற்றப்படுத்துகிற ஆவி நம்ம என்ன செய்யுது? இரவு பகலாய் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அங்க இருந்து அவனுக்கு வேலையே போச்சுது, வேலையே காலி. அவனை ஒருத்தரை பற்றியும் குற்றப்படுத்தக்கூடாது. ஜோபுவை பற்றி, அவனை பற்றி, இவனை பற்றி, தேவனுடைய பிள்ளை பற்றி குற்றப்படுத்தவே கூடாது. இங்கே வரவே கூடாதுன்னு அவனை துரத்தி விட்டாச்சு. ஆனால் அவனை கூப்பிட்டு அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து, அவனுக்கு நல்ல சேரை கொடுத்து, மேசியை போட்டு உட்காரும் சொல்லும், அடியேன்னு கேட்குறேன். நீ அங்கே பிழைவட்டா, எஸ் எஸ் எஸ். நீ அங்கே பாவி, எஸ் எஸ் எஸ். நீ இங்கே தருத்திரன், எஸ் எஸ் எஸ். அண்ட் யாருக்கு அக்ரி பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் வேலை இல்லாம திரிகிறான், முழு நேர வேலையை கொடுத்து வச்சிருக்கிற நாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆற விட்டுங்க. புரியுதுங்களா? தயவு செய்து இண்டியோட, devil, நீ unemployed. Amen. I fire you in the mighty name of Jesus. Amen. சரி, வாசிப்போம். அவர் எண்ணுகிறதில்லை. ஆமென். வாசிப்போம். எசாயா 54:8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைபொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல் உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். அப்ப என்ன செய்ய மாட்டேன்? புதிய உடன்படிக்கையின்படி, நோவாவோடு பண்ணின உடன்படிக்கையின்படி என்று சொன்னால், இனிமேல் இந்த பூமியில எவன் பாவம் செய்தாலும் நான் என்ன செய்ய போறேன்? இல்லை, அவர்களை தண்டிக்கிறதில்லை, அழிக்கிறதில்லை. புரியுதுங்களா? அதான் நோவாவின் உடன்படிக்கை. அப்ப அதே போலத்தான் நான் உங்களோட பண்றேன். இனிமேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை, உங்களை அழிக்கிறதில்லை. புரியுதுங்களா? தண்டிக்கிறதில்லை. அப்ப புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுடைய பாவங்களை நினைக்கிறதில்லை. நினைத்தால் என்ன வருது? கோபம் வருது. நினைக்கிறதில்லை, ஆகவே கோபம் இல்லை, ஆகவே தண்டனை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனிமேப்பட்டு ஆண்டவர் தண்டிக்கிறார், கோபமா இருக்கிறார். சில பேர் எல்லாம் பயங்கர கோபமா பிரசங்கம் பண்ணும். நீ தேவன் ஆத்திரப்படுகிறார். அவர் இல்லை, இவர் தான் ஆத்திரப்படுறார். புரியுதுங்களா? அவர் நீடித்த ஆயுளோடு வாழணும் மட்டும் வேண்டிக் கொள்ளுங்க தயவு செய்து. ஆறு இந்த சரி சரி வாசிப்போம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 11:25 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? இப்பொழுது உங்களுக்கு புதிய உடன்படிக்கை என்னன்னு தெரியுதா? ஆமென்.
ஆகவே எதுவும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆமென். ஓகே, புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. ஆமா, அப்ப நாம இதை பானம் பண்ணும் பொழுது நினைக்க வேண்டியது என்ன? அவர் குற்றப்படுத்துகிறதில்லை. ஆமென். கோபம் கொள்ளுகிறதில்லை. கண்டிப்பு எனக்கு வாழ்க்கையில கிடையவே கிடையாது. மாறாக நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு மாறாமலும் விலகாமலும் இருக்கும். அதுக்கு கீழே வாசிச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் ஆறு ரத்தின கற்கள், வெளியேற பெற்றவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசி பாருங்க, இது புதிய உடன்படிக்கை. இப்படியாக நான் உன்னை மாற்றி விட்டேன், வெளியேற பெற்றவனாய். ஆமென். அப்ப எடுக்கும் பொழுது சாதாரணமா எடுக்கக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய ப்ராஃபிட், இதெல்லாம் என்னுடைய பெனிஃபிட், இதெல்லாம் வந்தாயிற்று. இயேசு செய்து முடித்த படியினால் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எனக்காக அவர் மரித்தார், அதனால் நான் ஜீவித்திருப்பேன். இதை நாங்கள் அனுதினமும் என்ன செய்கிறோம்? தெரிவிக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகவே நான் வாழ்ந்திருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்பதை இறுதி பரியந்தமும் தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த சிந்தியோடு நாங்கள் எடுக்க வேண்டும். ஆமென். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, எல்லாரும் ஸ்டக் ஆயிடுறாங்க. அபாத்திரமாய், பிரதர் புரியுதா? அபாத்திரமாய் பானம் பண்ண கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து. அபாத்திரமாய் பானம் பண்ணுதல் என்றால் என்னென்று சொன்னால், அவன் தன்னுடைய சரீரத்தை நிதானித்து அறிகிறது அல்ல, கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறியாதபடியினால் அவன் என்ன செய்யப்படுகிறான்? அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறான். அதனால் கர்த்தருடைய சரீரம் செய்து முடித்தது, உடன்படிக்கை செய்து முடித்தது அவனை மேற்கொள்ள முடியவில்லை. இதுதான் அபாத்திரமாய் பானம் பண்ணுவது. ஆனா நாம என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? அதுல ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், அவருடைய ரத்தம் தான் என்னை தகுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கு என்ன தகுதிப்படுத்தணுமா? என்னத்தை வச்சு தகுதிப்படுத்துறது? கருத்து, இந்த ரத்தம் என்னை எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பிதாவின் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தி இருக்கிறது, என்னை மன்னித்து இருக்கிறது, என்னுடைய பாவங்களை நினைக்கிறதில்லை, எனக்கு சாபம் வருகிறதில்லை என்று இந்த இரத்தத்தை நான் எடுக்காமல், இந்த இரத்தத்தை எடுக்கிறதுக்கு முன்பதாகவே எனக்கு என்னத்தை வச்சு நான் என்ன கிளீன் பண்றது? இதை எடுக்கிறதுக்கு முன்பதாகவே கிளீன் பண்ணிட்டு தான் வரணும். என்னத்தை வச்சு கிளீன் பண்றது? லக்ஸ் போடலாமா? புரியுதுங்களா? அப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசி. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். கவனிங்க, கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எப்படிப்பட்ட குற்றம் தீர்க்கப்படுது என்றால், அவர் செய்து முடித்தது உன்னை மேற்கொள்ள முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏனென்றா நான் அறியல, தெரியல, நான் என்ன செய்யல, அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியற்றவன் என்று என்ன செய்யப்படுது? குற்றப்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்னால் நியாயம் தீர்க்கப்படுகிறது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, இங்கதான் அடுத்த ஒரு பாத்தீங்களா? தன்னைத்தானே என்னத்தை சோதிக்கணும்டா, உண்மையில அவருடைய சரீரம் என்ன செய்து முடிச்சிட்டு, அவருடைய ரத்தம் என்ன செய்து முடித்துட்டு அறிந்து போசிக்கிறேனா, அறியாமல் போசிக்கிறேனா என்று நான் என்ன செய்யணும்? என்ன சோதிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்பதான் விட கண்டுபிடிக்க முடியும். ஆமா ஆமா, எனக்கு என்ன செய்யல, முழுமையான அறிவினும் வேற இல்லை. அப்ப அறிவை என்ன செய்யணும்? முதலாவது பெற்றுக்கொள்ளணும். ஆமென். மெய்யான தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அப்படி இங்க வேலை செய்து நீங்க அறியும் போது. ஆமென். ஒளியை கொண்டு வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகிறது. ஆமென்.
அப்ப தேவனை அவருடைய சரீரமும் இரத்தமும் என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தது, எப்படியா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது என்று நான் அறியும் பொழுது அவை என்னை மேற்கொள்ளுகிறது. அறியாமல் இருக்கும் பொழுது அது என்னை மேற்கொள்ள முடியாது என்று நியாயம் தீர்க்கப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? வாசி. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் கவனிங்க, எண்ணத்தினானில் அமாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இப்ப புரியுதுங்களா? எப்படி அபாத்திரமா போஜனம் பண்றான்? கர்த்தருடைய சரீரம் என்ன செய்து முடித்தது என்பதை அறியாமல் போஷிக்கிறபடியினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். பாத்தீங்களா பாஸ்டர்? ஆக்கினை தீர்ப்பு எப்படி ஆக்கினை தீர்ப்புண்டா, உங்களை இது மேற்கொள்ள முடியாது. அவருடைய சரீரம் செய்து முடித்தது நம்மை மேற்கொள்ள முடியாதென்ற தீர்ப்பு வருகிறது. புரியுதுங்களா? சரி. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? அபாத்திரமா பானம் பண்ணினீங்கடா வியாதி வந்துடும். அப்படி கிடையாது. இது என்ன சொல்றாருண்டா, நீங்க வியாதியோட இது தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்றீங்க, ஆனா இது உங்களை மேற்கொள்ளல. அதனால வியாதியோட வியாதியோடய போறீங்க, கடைசியா வியாதி உங்களை கொன்றுது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சரி, வாசிங்க. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நல்லா நித்திரை கொள்றீங்க. எங்க? அங்க தலானிய போட்டு. புரியுதுங்களா? சுகையினம் என்ன செய்து இப்ப கொண்டுட்டு விடுதலை ஆக்கல. ஏனென்றால் இந்த சரீரம் செய்து முடித்ததை அறியாமல் தெரியாமல் இதை எனக்கு ஜீவனை கொடுத்து விட்டது. ஆமென், ஆமென். என்னுடைய மரணம் அங்கே போய்விட்டது, சாபங்கள் இந்த சரீரத்தில் போய்விட்டது. அப்ப இன்றைக்கு நீங்க எடுக்கும் பொழுது இந்த சரீரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களோ அதெல்லாம் இந்த சரீரத்தில் போய், ஆமென், எனக்குள்ளே போகும் பொழுது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இது என்ன செய்திருது? முழுங்கிருது, எடுத்து கொள்ளுகிறது. இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னதன்படி இந்த சரீரம் இன்றைக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்ளுகிறது. சாபங்கள், வேதனைகள், துன்பங்கள், குறைவுகள், தடைகள், தாமதங்கள், பில்லிய சூனிய கட்டுகள் எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்ளுகிறபடியினால் நீங்கள் ஜீவனுடையவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப அறிய வேண்டியது தெரிந்து புசிக்கிறேனா தெரியாம புசிக்கிறேனா? காரை கொடுத்துட்டு பிரதர் வேலை செய்யலையேண்டா தெரிஞ்சு கையை வைக்கிறேனா தெரியாம கையை வச்சு இருக்கிற வயர்களையும் புடுங்குறேனா? அப்படி புடுங்கி போட்டு என்ன பிரதர் புடுங்கி புட்டீங்க என்று சொன்னீங்கண்டா, புரியுதுங்களா? தெரிஞ்சு நீங்க கையை வச்சா நீங்க அந்த காரையோ அந்த நபரையோ ஆசீர்வதிக்கிறீங்க, தெரியாம கையை வச்சா சாபத்தை கொண்டு வாரு. புரியுதுங்களா? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. அப்ப கவனிங்க, உலகத்தானும் எதையும் விசுவாசிக்கல, அவன் என்ன செய்யறான்? மரிச்சு போறான். நாம அவருடைய அப்பத்தை அவருடைய சரீரத்தை சாப்பிடுறோம், அவருடைய இரத்தத்தை குடிக்கிறோம் நாம சொல்லியும் என்ன செய்யல? எதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளல. அவனுக்கு நடக்கிற மரணம் எனக்கும் வருது, அவனுக்கு வர சுயனம் எனக்கும் வருது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எஸ்ஐயா 60 வாட்சி பாருங்க. உலகத்துக்கு இருள் நமக்கு கிடையாது, அவருடைய ஒளி நமக்குள்ளே இருக்கிறது, நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எழுந்து பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம், கர்த்தராலே அறிவிக்கப்படுகிறோம் அல்லது உணர்த்தப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது, கவனிங்க, போஜனம் பண்ண வரும்பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். என்ன பசியில விழுகிற மாதிரி விழக்கூடாது. என்ன செய்யுங்க? ஏனென்றால் இது அவருடைய சேரம். பய பக்தியோட வாங்கன்னு சொல்றார். புரியுதுங்களா? அவருடைய சரீரம். ஆமென். அப்படிப்பட்ட எண்ணத்தோட வாங்க. ஆமென். ஆமா. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றார்? நீங்கள்
அப்பம் என்ன செய்தன்றதை தெரியாம, இரத்தம் என்ன செய்து முடித்தென்று தெரியாமல் பூசிக்கிறபடியினால் நீங்கள் விடுதலை ஆகாமல் என்னெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குதோ, சுவையினமோ வேதனையோ துன்பமோ, அதோடைய என்ன செய்யறீங்க? அதுவே உங்களை மறிக்க பண்ணுது, வேதனையை உருவாக்குது. நீங்க எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ளல. அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டும் நீங்க என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எல்லாரும் எழுந்து நிற்போம் இந்த வேளை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அதிகமா பாஸ்டர் எவ்வளவோ டீச் பண்ணியிருக்கிறாங்க சரீரத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து. இன்றைக்கு இன்னும் அதிகமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. கற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது உங்களுடைய போஷனுங்க, இது உங்களுடைய ஆசீர்வாதம், விடவே கூடாது. ஆமென். இன்றைக்கு நீங்க எடுக்கும் பொழுது இந்த சரீரம் ஏற்றுக்கொண்டபடியினால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வாய்த்து விடுங்கள். தமிழ்ல அப்படி இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் கேஸ்ட் என்ன செய்? தூக்கி போட்டுரு. அவருடைய சரீரம் ஏற்றுக்கொண்டுட்டு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இங்க தான் இருக்கு. இங்க இருக்கா? சரி, எடுங்க. I'm going to pray over it. இதுக்குள்ளே இருக்கு. சரி, இதை வச்சிருங்க. ஆமா, இல்லை வச்சிருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, லெட் அஸ் ப்ரே. எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, இது சாதாரண அப்பம் அல்ல, இது உம்முடைய சரீரம் என்று அறிக்கை எடுக்கிறோம். அறிக்கை எடுக்கிறோம். இது உம்முடைய சரீரம், இது உம்முடைய சரீரம். இது என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்ததோ, ஏற்றுக்கொண்டதோ, இழுத்து கொண்டதோ, இன்றைய நாளிலே இழுத்து கொள்ளுகிறதற்காய் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற சத்துருவின் சகல கிரியைகளையும் இழுத்து கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே உம்முடைய புதிய உடன்படிக்கைக்காய் நன்றி. பிதாவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தின இந்த இரத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரத்தத்துக்குள் நாங்கள் வாழுகிறபடினால் எந்த வாதையும் வர முடியாது, தொட முடியாது. வாழ்நாள் பூரா எங்களோடு இருப்பேன் என்பது உம்முடைய உடன்படிக்கை. அது மேற்கொள்ளுவதாக இந்த சிந்தை எப்பொழுதும் இருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய கையில் இருப்பது சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. வெளியேறப்பட்ட அவருடைய சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை முழுமையாய் விடுதலை ஆக்கின இந்த சரீரம் எல்லாவற்றையும் பூர்த்தியாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி ஏற்றுக்கொண்ட சரீரம். ஹல்லேலூயா. பாசவாங்க. ஹல்லேலூயா. Thank you, Father. உம்முடைய பிள்ளைகள் never be the same again. Never be the same again. Hallelujah. பேசுங்க, பேசுங்க. சரீரத்தை எடுத்து பேசிட்டு இருங்க. ஆண்டவரே, என்னுடைய சுவையினத்தை இந்த சரீரம் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. என்னுடைய பலவீனங்களை இந்த சரீரம் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. என்னுடைய சாபங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் இந்த சரீரத்தின் மீது வந்ததற்காக நன்றி. அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டபடியினால் எங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டபடினால் என்னுடைய வாழ்க்கையை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய சரீரம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் நான் முழுமையாய் 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 விடுதலையானேன், விடுதலையானேன், விடுதலையானேன். இப்பொழுது நான் விடுதலையானேன். நான் இதை உட்கொள்ளும் பொழுது இப்பொழுது அவைகள் எல்லாம் சத்துருவின் கிரிகைகள், தவறுகள், குறைவுகள் எல்லாம் இப்பொழுது இந்த சரீரம் மேற்கொள்ளுகிறதற்காக நான் விடுதலையாக்கப்பட்டோம், விடுதலையாக்கப்பட்டோம்.
இயேசுவின் நாமத்தினால். ஆமென். எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இது சாதாரண உடன்படிக்கை அல்ல. யாருமே அழிக்க முடியாத நித்திய உடன்படிக்கை. எந்த கிரியையினாலும் எந்த சத்துருவினாலும் அழிக்க முடியாத நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையின்படி தேவன் என்றென்றைக்கும் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். என்றென்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இனி நம்மை தவறாக பார்ப்பதில்லை. அவர் நம்மேல் கோபமாய் இருக்கிறதில்லை. அவர் நம்மை தண்டிக்கிறதில்லை. மாறாக எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவனாய், உயர்த்துகிற தேவனாய், ரட்சிக்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த உடன்படிக்கை நீர் நிறைவேற்றினீர். இந்த உடன்படிக்கை என்னை ஆளுகை செய்கிறதற்காக, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். Thank you Lord. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். கவனிங்க, உண்மையிலேயே நான் திருப்பி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் டன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அவருடைய சரீரம் ஏற்றுக்கொண்டது. அவருடைய இரத்தம் எப்பொழுதுமே நன்மையை பேசிக்கொண்டிருக்கிறது. நன்மையை பேசுகிற இரத்தம், உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை பேசுகிற இரத்தம் உங்களுக்குள் இன்றைய நாளிலே சரீரத்துக்குள் போகிறது. நன்மையை பேசுகிறது, சுகத்தை பேசுகிறது, விடுதலையை பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆனா இல்லப்பா சார், நான் ஜெபத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், ஜெபத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் சொன்னவங்க நிச்சயமா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆமென். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனா இன்றைக்கு பெரிய ஒரு விடுதலை உங்களை மேற்கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனிமல், நீங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் சுமக்கிறீர்களே ஒழிய வேற எதையும் சுமக்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.